இல்ல எல்லாருமே தான். நம்ம ஒரு விஷயம் எத பத்தி பேசினாலுமே, இப்ப நீங்க ஒரு ராமாயணம் எடுத்துக்கிட்டா கூட, ராமர் அப்படின்றவர நம்ம பயங்கரமா பார்க்குறோம்னா, அதுல சுத்தி இருக்கிற ஹனுமன், விபீஷணன் எல்லா கேரக்டருமே அந்த ராமர் அப்படியே போர்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாரி ஒரு லைஃப்ல யார் முன்னுக்கு வந்தாலுமே, அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி, அவங்க மனசார அத வாழ்த்தி, அவங்க சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் அந்த கேரக்டர் ஜெயிக்க முடியும். நான் தான் கிங்கு. சினிமால இருக்கிறவங்களுக்காக சொல்றீங்களா? இல்ல ஃபியூச்சர்ல அரசியலுக்கு வரப்போறீங்களா? அத ஒட்டி இந்த டைட்டில்ல வந்துட்டு நீங்க ஓகே பண்ணீங்களா? இது எப்படி பதில் சொன்னாலும் மாட்டிக்கிற மாரி தான் இருக்கும். அரசியலுக்கு வர சொன்னாலும் தப்பா தான் இருக்கும். சினிமா சொல்ற ஏன் உங்கள வந்து பின்னுக்கு தள்ளிட்டே இருக்கிறாங்க? எதனால இது வருது உங்களுக்கு? தெரியல அது. சில பேர் இப்ப எல்லாருமே என்ன ரசிச்சு, எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு, அப்புறம் நானே கடவுளா மாறிடுவேனே. அதனால புடிக்கல, அது தப்பா சொல்றதுக்கும் சில ஆட்கள் இருப்பாங்க. அத பத்தி நம்ம பெருசு பண்ணிக்க தேவையில்ல. ஏன்னா எனக்கு அது புடிக்கவே புடிக்காது. இந்த ரொமான்டிக்கா பாக்குறது, அப்படியே ஃபீல் பண்றது, எட்டி பாக்குறது இதெல்லாம். பட் இந்த பாட்டுல அத அப்படியே கொண்டு வந்தாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அனுஷ்கா மேல தான் ஒரு ஆசை. அவங்களோட நடிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க நீங்க. அனுஷ்காவோட நடிக்கணும்னு ஆசை சொன்னங்கண்ணே. நீங்க மாத்தி அனுஷ்கா மேல ஆசை, அப்புறமா நடிக்கணும்னு சொல்றீங்க. சார் நீங்க சாதாரணமாகவே படம் 2 ஹீரோயின் 3 ஹீரோயின் அப்படி இருக்கும். இந்த படம் இங்க நான் தான் கிங்குன்னு வச்சிருக்கீங்க. கிங்குக்கு ஒரே ஒரு ராணி. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. என்ன காரணம்? அந்த பொறுத்தையும் ஒன்றும் காட்டல நீங்க. அந்த ஒரு டைட்டில் அந்த சாங் நீங்க பாக்கலையா? இல்ல 2 பேர் வராங்க. ஆனா ஹீரோயின் ஒருத்தங்க தானே. இல்ல அந்த சாங் பாக்கல நீங்க. மாயோனே உங்களுக்காக தான் எல்லா படத்தையும் இதே கேள்வி கேக்குறீங்க. நம்ம தேவராஜ் அண்ணன் வந்து அப்படியே மீனாட்சி சார் மேல அப்படியே தலையை வச்சு சாஞ்சிட்டாரு அந்த பாட்டுல. அப்படி எமோஷனல் ஆகி ஒரு மாதிரி ஆயிட்டாரு. நீங்க என்ன இன்னும் நான் எனக்குள்ளாவே சாஞ்சிட்டேன். அவ்வளவு பிரமாதமா இருந்தது. 2-3 ஹீரோயினை போட்டு எடுக்கலாம். யார் காசு போடுறது? ப்ரொடியூசரு. இதுக்கப்புறம் அது மாதிரி கதை அமைச்சா கண்டிப்பா எடுக்கலாம். அப்புறம் நீங்க வந்து ஒரு காமெடியானா ஜோக்கரா இருந்துட்டு இன்னைக்கு நான் தான் கிங்கு அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. இந்த வளர்ச்சி இந்த அஜித் பில்லா 2 பில்லாவிலேயே சொல்லுவார், நான் ஒரு இதாக பார்த்து பார்த்து செதுக்கி வளர்ந்தேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்களாக வளர்ந்ததா இல்லை உங்கள் டீம்? ஏன்னா அது உங்கள் டீமில் இந்த மாறன் சேசு இப்போ எல்லாரும் ரொம்ப ஃபேமஸாக இந்த கதை தயாரிக்கிறது காமெடிகள் சீன்ஸ் எல்லாம் அதை எப்படி இல்லை எல்லாருமே தான். நம்ம ஒரு விஷயம் எதை பற்றி பேசினாலுமே, இப்போ நீங்கள் ஒரு ராமாயணம் எடுத்துக்கிட்டா கூட, ராமர் அப்படின்றவரை நம்ம பயங்கரமா பாக்குறோம்னா, அதுல சுத்தி இருக்கிற ஹனுமன், விபீஷணன் எல்லா கேரக்டருமே அந்த ராமர் அப்படியே போர்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு லைஃப்ல யார் முன்னுக்கு வந்தாலுமே, அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி, அவங்க மனசார அதை வாழ்த்தி, அவங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அந்த கேரக்டர் ஜெயிக்க முடியும். அதனால என்னால மட்டுமே கிடையாது, என்னுடைய டீம் பிளஸ் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே அது போய் சேரும். சொன்னானே சார், மாமனாரை வந்து அப்பா மாதிரி அப்படிம்பாங்க. இந்த படத்துல நீங்க அவன் இவன் காட்டு மிராண்டி ஏதோ பேட் ஸ்மெல் அப்படிலாம் கலாச்சிருக்கீங்களே. இந்த மாதிரிலாம் கலாச்சா வீட்டுல எல்லாம் எவ்வளவு இதா இருக்கும்? இல்ல இந்த மாதிரி மாமனார் இருக்கிறவங்க எல்லாம் கைத்தட்டி ரசிப்பாங்க. ஏன்னா ஏன்னா நீங்க இந்த படத்துல மாமனாரை பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஃபர்ஸ்ட் நானும் மாமனார் அப்படிலாம் தான் பேசிட்டு இருப்பேன். அப்புறம் பண்ண அது வந்து அந்த கேரக்டருக்கான ஒரு மரியாதை தான் அது. நான் தான் கிங்கு. சினிமால இருக்கிறவங்களுக்காக சொல்றீங்களா? இல்ல ஃபியூச்சர்ல அரசியலுக்கு வரப்போறீங்களா? அத ஒட்டி இந்த டைட்டில்ல வந்துட்டு நீங்க ஓகே பண்ணீங்களா? இது எப்படி பதில் சொன்னாலும் மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். அரசியலுக்கு வர சொன்னாலும் தப்பா தான் இருக்கும். சினிமா சொல்ற இப்போ அது ஒரு ஹிட்டான ஒரு டயலாக். அது ரஜினி சார் சொல்லி ஹிட்டான டயலாக். அது அன்பு சார் வந்து இது நல்லா இருக்கு, அதுவும் இந்த கதை மூலமா கடைசியில் அந்த ஹீரோ பண்ற விஷயம் நல்லா இருக்குன்றதுக்காக வச்சது. மற்றபடி இது மற்ற பொது சினிமாவுக்காகவோ இல்லை அரசியலுக்காகவெல்லாம் கிடையாதுங்க சார். அதே மாதிரி இந்த டயலாக் ஒன்று வருது இல்லை, இங்கே வந்து நடிகர் சங்க கட்டடம் கட்டிட்டு தான் விஷால் கல்யாணம் பண்ணிக்கிறோம், சிங்கிளா சுத்த நான் சிம்புவும் இல்லை, இது வேற. அதே மாதிரி இந்த நெட்ஃப்ளிக்ஸில் இவ்வளோ பிரமாதமா கல்யாணம் பண்ணுவீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் போட்டுடலாமே அப்படின்னு. இது எல்லாமே இங்கே இருக்கிறவங்கள நீங்கள் தாக்குறோம். இதை வேற யாராவது பண்ணா வருத்தம் ஏற்படும். நீங்க பண்ணா நாங்களும் ரசிக்கிறோம், சம்பந்தப்பட்ட அவங்களும் ரசிக்கிறோம். இது இப்படி ரசனையா இருக்குங்கிறத எப்படி யோசிக்கிறீங்க? அதான் அது ரசனையா இருக்கு, இது ஏன் பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு இதை கேட்டு இருக்கிறீங்க. அடுத்தது ஆக்சுவலா இப்போ வந்து சேஷன் வந்து இதுவாயிட்டாங்க, களமாயிட்டாங்க. இன்னொரு நண்பர் இந்த படத்துலயே ஆண்டனியும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. ஸோ நான் விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா சந்தானம் வந்து நண்பர்களுக்கு காசு கொடுக்கல, அதனாலதான் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. சரி டைரக்டா நம்ம களத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி கிட்ட மருத்துவமனைக்கு போகும்போது சந்தானம் தான் ஃபுல்லா எனக்கு வந்து மருத்துவமனையில காசு கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் உங்களை வந்து பின்னுக்கு தள்ளிட்டே இருக்கிறாங்க? எதனால இது வருது உங்களுக்கு?
தெரியல அது. சில பேர் இப்ப எல்லாருமே என்ன ரசிச்சு, எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு, அப்புறம் நானே கடவுளா மாறிடுவேனே. அதனால புடிக்கல, அது தப்பா சொல்றதுக்கும் சில ஆட்கள் இருப்பாங்க. அத பத்தி நம்ம பெருசு பண்ணிக்க தேவையில்ல. நமக்கு புடிச்சவங்களுக்கா நம்ம பண்ணுவோம் அவ்வளவுதான். இப்ப படம் பார்க்கும்போது வந்து, இவன் பண்ண காமெடி நான் சிரிக்கவே மாட்டேன்னு உட்கார்றதுக்கும் சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட தேவையில்ல. நம்மள ரசிக்கிறவங்களுக்காக பண்ணணும் அவ்வளவுதான். நம்ம பண்ற விஷயம் இப்ப உங்கள மாரி சில பேருக்கு தெரிஞ்சு, அது நல்ல முறையில போய் ரீச் ஆகுது அவ்வளவுதான். இப்போ டைட்டில் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ தொடர்ந்து இனிமே இப்படித்தான் அப்படின்னு வச்சீங்க. அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன் 10 ஆகாது. வருஷத்துக்கு முன்னாடி வச்ச டைட்டில் அது. இப்பதான் அவன் தொடர்ந்து இல்ல நான் தான் நீங்க கிங்குன்றீங்க. நீங்க காமெடில கிங்கா? இல்ல அடுத்தது ஹீரோக்கள்ல கிங் ஆக போறீங்களா? இல்ல அதுதான் நான் பதில் சொன்னேன். இப்போ இந்த படத்துடைய கதைக்கு தான் கிங். இது வந்து பொதுவா நம்ம எதுவுமே எடுத்துக்க வேண்டாம். அவங்க மாயோனே சாங் போடும்போது நீ எழுந்து வந்து ஆடலான்னு அதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அதெல்லாம் மறைச்சிட்ட பத்தியா? சந்தானம் ப்ரோ, ஆ அந்த ரன்பீர் கபூர் படம் மட்டுமே பார்க்குற ஆலியா பாட்டிய கண்டுபிடிச்சு நடிக்க வச்சது நீங்க தானே? அந்த டயலாக் அவங்க சொன்னதுக்கு அப்புறமா அது தோணுச்சு. சரி ஆலியா பாட்டுன்னு சொல்ல வேணா, ஆலியா பாட்டின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அது கரகாட்டக்காரன் படத்துல வர்ற மாதிரியா இல்ல எதேச்சியா அமைஞ்சதா? இல்ல எதர்ச்சி அமைஞ்சதுதான். பல ஹீரோக்கள் வளர்ந்தாங்க. சந்தானம் சார் ஓரளவு வளர்ந்த ஹீரோ. இன்னும் அவர் வளர்றதுக்கு இந்த பாட்டு இதுவா இருக்குது. தொடர்ந்து உங்க 2 பேரோட டிராவல் தொடர்ந்து இருக்குமா? அடுத்தடுத்த படங்கள்ல வேற எதுவும் கமிட் ஆயிருக்கீங்களா 2 பேரும்? அவர் படத்துல நீங்க எதுவும்? இல்லை, இப்போதைக்கு ஒன்றும் பேசல சார். பட் நிச்சயமா அதுக்குண்டான சரியான கதைகள் அமையும் போது நிச்சயமா பண்ணுவோம் சார். இதுவே ரொம்ப லாங் டைம் வெயிட் தான். அதுக்கு பிறகு தான் அதை பண்ணியிருக்கோம். நிச்சயமா கூட சேர்ந்து மறுபடியும் ஒர்க் பண்ணுவோம் சார். சந்தானம் சார், நீங்க எப்போதுமே ஆண்களை அது என்ன மாதிரி ஆள்லாம் ரொம்ப கவர்ந்துருவீங்க உங்க டயலாக் இதுல. இந்த படத்துல பெண்களையும் கவர்னுங்கிறது தான் அந்த பாடல்ல பிங்க் கலரா ஃபுல்லா. ஏன்னா பெண்களுக்கு பிடித்த கலர் பிங்க் கலர்பாங்க. அதுதான் காரணமா? நல்லா இருந்தது. 3 பாட்டுமே நல்லா இருந்தது. அந்த பாடல் இந்த கேள்வி எல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து தோணுது? முதுகுல இருந்தா, மூளையில இருந்தா? விடிய கால 4 மணிக்கு இன்னைக்கு சந்தானம் சார் ப்ரெஸ் போயிட்டு இருக்கு. நம்ம வந்து கேள்வி அப்படி உட்காந்து யோசிச்சது. விடியகால பிரம்ம முகத்துல உட்காந்து எழுதுனது. பிங்க் கலர்னா பொண்ணுங்களுக்கு பிடிக்காதான் போட்டு. அது இங்க வந்து மொத்த கேள்வி எல்லாம். நன்றி நன்றி. நச்சுல்ல அது காஸ்டியூம் டிசைனர்ஸ் கொடுக்கறது தான். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த கோட் எல்லாம் போட்டிருக்கேன். வெயிலுக்கு எனக்கு கோட்டு போடவே பிடிக்காது. காஸ்டியூம் டிசைன் இல்ல போடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அதனால காஸ்டியூம் டிசைனரோட வேலை அது பண்ணணும். கானா பாட்டுனா நீங்க வந்து கலக்குவீங்க. டான்ஸ் கின்ஸ்லாம் பர்ஃபார்மன்ஸ் இப்போ ஹெவி ஆயிடுச்சு. இப்போ ரொமான்டிக் வரும்போது எந்த மாதிரியான இதெல்லாம் எஃபெக்ட்லாம் எடுத்தீங்க? அந்த மூடு அதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் எனக்கு அது வரவே இல்லை. நான் சாங்கே சார்கிட்ட சொன்னேன், சார் ரிமான் சார் என்ன சார்ன்னு. அன்பு சார்ட்டையும் சொன்னேன். அன்பு சார் தான் சொன்னாங்க இல்ல ஒரு சாங் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா கல்யாண் மாஸ்டர் தான் பண்ணாங்க. அது ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு மாதிரி என்னை அப்படியே ரஃபா நடக்க வச்சுதான் எடுத்தாங்க. நீங்க முறைச்சிக்கிட்டே நடங்க, நீங்க எதுவும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு தான் எடுத்தாங்க. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு மாதிரி அப்படி எடுத்துட்டாரு. அது வந்து கண்டிப்பா கல்யாண் மாஸ்டர் தான் அதை சொல்லணும். ஏன்னா எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. இந்த ரொமான்டிக்கா பாக்குறது, அப்படியே ஃபீல் பண்றது, எட்டி பாக்குறது இதெல்லாம். பட் இந்த பாட்டுல அதை அப்படியே கொண்டு வந்தாங்க. அது இப்போ பார்க்கும்போது அந்த மியூசிக் சாருடைய அந்த மேஜிக்ல பார்க்கும்போது அது பயங்கரமா இருக்கு. ஸோ அதனால அதான் அது ஒரு மியூசிக் மேஜிக் தான் அது. இல்ல உங்க மேடையில எப்பயுமே கூல் சுரேஷ் வந்து அடிக்கடி இருப்பாரு. உங்க படத்தை வந்து ஃப்ரீயா ப்ரமோஷன் பண்ணுவேன்னு சொன்னாரு. இதுக்கு முன்னாடி ஏதாவது காசு கொடுத்தீங்களா? இல்ல சிங்கப்பூருக்கு நீங்களே காசு போட்டு அனுப்பி விட்டுருவீங்களா? இல்ல இப்ப அவனை பத்தி பேச சொல்லி அவன் தானே உனக்கு சொன்னான். சம்பந்தமே இல்லாம திடீர்னு. சந்தனா சார் நேத்தி ஸ்டார் படத்தோட பிரஸ் மீட் அங்க வந்து கவின் பேசுறப்போ அந்த படத்தோட ட்ரெய்லரும் நல்லா ரீச் ஆயிருக்குது. அங்க பிரஸ் மீட்ல நாங்க கேட்டப்போ உங்களுக்கு இந்த பெண் வேஷம் யார் ரோல் மாடல்ங்கிற மாதிரி ஒரு நிருபர் கேட்டாரு. அப்ப அவர் சொன்னாரு கரீனா சோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஆனா அதுக்கப்புறம் பெண் வேஷமே போல. எனக்கு தெரிஞ்சு ஆனழகன் பிரசாந்துக்கு அப்புறம் அந்த கரீனா சோப்ரா பெண் நிறைய பேர் பெண் வேடம் கேட்டு நம்ம ஹீரோக்கள் எல்லாம் போட்டு ரொம்ப ரீச் ஆனது. ஏன் அதுக்கப்புறம் அதை பண்ணல? உங்களுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும். பண்றேன் நான் கண்டிப்பா. கதை அமையணும் இல்ல சார். கதை அமைஞ்சாதான் கரெக்டா பண்ண முடியும். ஏதாச்சும் ஒரு லேடி கெட்டப்ல ஒரு கதை ஏதாச்சும் வந்தா கண்டிப்பா டெஃபினட்டா பண்றேன். இன்னைக்கு அவங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அனுஷ்கா மேலதான் ஒரு ஆசை, அவங்களோட நடிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க நீங்க. அனுஷ்காவோட நடிக்கணும் ஆசை சொல்லுங்கண்ணே. நீங்க மாத்தி அனுஷ்கா மேல ஆசை அப்புறமா நடிக்கணும் சொல்றீங்க. அவங்களோட வந்து ஜோடி ரொம்ப நேரம் யோசிச்சிருந்தீங்களே இந்த கேள்வி. நீங்க சொன்னது இது. அப்போ நான் கேள்வி கேட்டப்ப சொன்னீங்க அனுஷ்கா மேல ஆசை இல்ல நடிக்கணும். அவங்களோட நடிக்கணும்னு. ஓகே நாம அந்த நடிக்கணும். ஆசை இன்னும் நிறைவேறல. அது ஏன் உங்களுக்கு? இல்ல என்னன்னா நடிச்சிருக்கேன். அனுஷ்காவோட வந்துட்டு 2 படம் தெய்வ திருமல் நடிச்சிருக்கேன். அப்புறம் அவங்களோட ஃபர்ஸ்ட் படமே 2 நான் தான் நடிச்சேன். பட் ஹீரோயினா என்ன கேட்டிருப்பாங்க. அதனால அவங்களோட நடிக்கணும்னு சொல்லியிருப்பேன். கதை அமையணும்னா கதை அமையணும், அந்த கேரக்டர் கிடைக்கணும், இது எல்லாமே இது பண்ணணும். ஸோ அது கதை தானே எல்லாமே. நம்ம திடீர்னு நடிக்கணும்னு சொல்லி கூட்டு நடிக்க வைக்க முடியாது இல்லைங்களா? சந்தானம் சார், ஆன்மீகத்துல நீங்க நல்ல வெளிப்படையா சொல்லுவீங்க. நிறைய பேர் சாமி கும்பிடுவாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. நான் ஆன்மீகவாதி, நான் கோயிலுக்கு போற நல்லா சொல்லுவீங்க. உங்க லைஃப்ல ஆன்மீகம் வந்து எந்த அளவுக்கு லைஃபை பண்படுத்துது?
அப்புறம் இன்னொன்று முக்கியமா ஈசா போனேன், அவர் வந்து பணம் கேட்டார்னாரு, வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா? அது சும்மா காமெடி சொன்னது. இதை நீங்க தம்ப்நெயிலா போட்டு விட்டுறாதீங்க. அப்புறம் சத்குருட்டு இருந்தே ஃபோன் வரும், ஏன்டா என்னை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கானின்ட்டு. இல்ல அது வந்து ஆன்மீகம் வந்து எப்பவுமே ஒரு என்ன சொல்றது, ஒரு பேஸ் வேணும் நமக்கு. ஒரு ஒரு ஒழுக்கத்துக்காகட்டும், இல்ல நம்ம செய்யற வேலையில ஒரு டெடிகேஷனா இருக்கிறதுக்காகட்டும், எதுவா இருந்தாலுமே. எனக்கு தெரிஞ்சு நீங்க என்னுடைய ப்ரெஸ் மீட், என்னுடைய படம் எல்லாமே பார்த்துருக்கீங்க, வந்திருக்கீங்க, பேசியிருக்கீங்க. அது சந்தோஷமா இருப்போம், ஜாலியா இருப்போம். படமும் அது மாதிரி தான் நான் எடுக்கிறேன். இதுதானே ஒரு மனுஷனுக்கு வேணும். எப்பவுமே ஏதோ ஒன்று யோசிச்சுன்னு, நகத்தை கடிச்சுன்னு, சிந்திச்சுக்கிட்டு, சோகமா இருந்துக்கிட்டு, பேசும்போது ஏதோ ஒன்று பண்ணிட்டு இல்லாம சந்தோஷமா இருக்கும்ல. இப்போ கொஞ்ச நேரம் இங்கே 1/2 மணி நேரம் பேசலாம், எல்லாம் சிரிச்சு சந்தோஷமா இருக்கும். இதுதானே பேஸ். அது வந்து எனக்கு ஆன்மீகத்துல நல்லா கிடைக்குதுன்னு தான் தோணுச்சு. அதனால அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஆன்மீகவாதி, கடவுள் கும்பிடுறவன் அப்படின்ட்டு. சார் நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்கிறப்ப நான் தான் கிங்குன்னு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக நீங்கள் தான் கிங்கு, நீ தான் கிங்குன்னு டைட்டில் இருந்தால் உங்களை சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் தான் கிங்குன்றப்ப எல்லாருக்கும் அவங்கவுங்க சொல்கிறப்ப அவங்கவுங்க இப்படி ஒரு பரோபகாரமான எண்ணம், அதான் எல்லாருக்குமான எண்ணம். அதனால தான் அன்புச்செழியன் சாரும் வந்து அவங்க பொண்ணை அந்த படத்தில் வந்து ப்ரொடியூசராக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா, அவங்களும் நான் தான் கிங்கு அப்படிங்கிற எண்ணத்தில். ஆமா, இது நம்ம படம் பார்த்து ஒரு ரிவ்யூ சொல்றாங்கல்ல, அவங்களும் நான் தான் கிங், அவங்க சொல்ற ரிவ்யூ வச்சுதான். அந்த மாதிரி ஒரு எல்லாருமே அவங்க தொழில சொல்றத இப்ப இவர் சொல்ல 2 தடவை நான் தாங்க கிங் அப்படின்னு, அந்த மாதிரி தான் அது. வாங்கிட்டீங்களா? ஆமா, மைக்கு கீழே ஒளிச்சு வச்சு வாங்கிட்டீங்க. நன்றியா, முடிஞ்சிருச்சா?